அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். எருசலேம், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியா இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லுவீர்கள். அதான் விட்னஸிங். இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லி ஆத்துமாதாயம் செய்யறதுதான் பரிசுத்தாவி பெற்ற முதல் நோக்கம். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். இந்த 2014 உங்க மூலமாக, இது இன்றைக்கு ஜூலை மாதம் எத்தனாம் தேதி? 13ஆம் தேதியா? இந்த கடந்த 6 மாதத்தில் என் மூலமாக சபைக்கு ஒரு ஆள் புதுசாக வந்தார்னு சொல்லக்கூடியவங்க கை வைத்துங்க பார்ப்போம். என் மூலமாக புதுசாக ஒரு சபைக்கு ஆள் வந்தார்னு சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு பிரதர் தான் இருக்கார். அவரு அடுத்த ஆளு கையை வைத்த சொல்லி ஒரு தூக்கி விடுதார். 6 மாசம் என்ன செய்திய? 6 மாசம் பாடிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படி கூட்டம் நடந்து இது இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் கோவில் பட்டியே ரசிக்கப்படாது. நீங்க இந்த லெவல்ல இருந்தா. உலகமெல்லாம் இந்த சபைகள் இருக்கிறது. பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீர்கள்? இயேசுவை பற்றி பிறருக்கு சாட்சி சொல்வீர்கள். அதுதான் மெயினான நோக்கம். ஆராதனையெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை வர்றதெல்லாம் இது நமக்கு சபை கூடி வருதல் இது அவசியமானது. இது ஒண்ணுதான் செய்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க பின்மாற்ற கிறிஸ்தவன் தான் அர்த்தம். இல்லையா? நாங்க பாவம் செய்யலையே. நீங்க செய்ய வேண்டியதை செய்யாதே ஒரு பெரிய பாவம். ஆத்துமாதாயம் செய்யாத ஒரு விசுவாசி சரியான விசுவாசியே கிடையாது. ஒரு பரிசுத்தவான் சொல்ற சபையில 2 விதமான கூட்டம் இருக்கா. ஒன்னு ஆத்துமாதாயம் செய்றவர்கள், மீதி எல்லாமே பின்மாற்றக்காரர். அதான் soul winners and backsliders. These are the 2 categories are in the church. ஆத்துமாதாயம் செய்யாத அத்தனை பேரும் பின்மாற்றக்காரன் அவர் சொல்றார். ஏன்னா பரிசுத்தாய் வந்தவருடைய நோக்கமே அதுதான். நீங்க வாரத்துல 2-3 மணி நேரம் வந்து இப்படி ஆராதனை பண்ணி பாட்டு பாடி குதிச்சு ஆடி வசனத்தெல்லாம் கேட்டுட்டு போய் திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்றீங்க தான் முக்கியம். இன்னைக்கு என்ன செய்றீங்கிறது முக்கியமே கிடையாது. திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்றீங்க ஆண்டவருக்காக. பரிசுத்த இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியா இருக்கு. இன்னும் மீதி உள்ள இந்த 6 மாசத்துல எல்லாரும் கை வைத்துங்க. எல்லாரும் கை வைத்துங்க. டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள சொல்லுங்க. டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு ஆளுக்காகிலும் சுவிசேஷம் அறிவித்து ஞானஸ்தானம் எடுக்க சபைக்கு கொண்டு வருவேன். சரி, கிளம்பு. இப்படி இருக்கிற ஆளுக்கு தான் நான் பிரசவம் பண்றதுல அர்த்தம் இருக்கு. சும்மா லூசுத்தனமா உட்காந்துருக்கிற குரூப்புக்கு போய் இது பொழுதுபோக்குக்காக வந்திருக்கிறேன்னு நினைக்கிறியா? ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யாத ஆட்களுக்கு இன்னொரு பிரசங்கமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரே தேவை, உங்களை எழுப்பி விட்டு இப்போ போங்க, போய் இயேசுவை பற்றி 4 பேருக்கு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றதுதான் இப்போ என் செய்தியா இருக்குமே ஒழிய இன்னொரு செய்தி உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான பிரசங்கம் கேட்டு செத்து போய் உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யலை. புது புது வியாக்கியானம். அத்தேனை பட்டணத்தால் நவமான காரியங்களை பேசுவான், ஆனால் கீழ்ப்படிய மாட்டான். நான் போய் கிரேக்க நாட்டில் பிரசவம் பண்ணியிருக்கேன், அத்தேனை பட்டணத்தில் பிரசவம் பண்ணியிருக்கேன். நவமான காரியங்களை பேசுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் புது புது பிரசங்கம். இப்போ அப்படித்தான் நடக்கு கன்வென்ஷன்ல. புது புது பிரசங்கம் பண்றாங்க. ஆட்கள் அதை கேட்டுட்டு போறாங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு. போன வாரம் நல்லா இருந்தது, இந்த வாரம் சுமாராக தான் இருந்தது. என்னமோ அவர் மனைவியோட அவருக்கும் சண்டை ஏதோ தெரியல. இப்படி கொடுத்துட்டு தான் போறாங்களே ஒழிய சரியா திருந்தல விசுவாசிகள். பாவிகள் மனம் திரும்ப வேண்டியதை விட ரொம்ப முக்கியமானது பரிசுத்தவான்கள் மனம் திரும்பணும். கைகளை பற்றி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க திருந்தினா தான் கோயில் பட்டி திருந்தும். நீங்க பிரசங்கம் கேட்டுட்டு இப்படி என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு சும்மா எழும்பி போறதுக்காக நான் இன்னொரு பிரசங்கம் பண்ண வரல. பிரசங்கம் கேட்டு ஆட்கள் செயல்படணும். ஆமென். வகுப்புல மாணவர்களுக்கான 1 வருஷம் தான் அதுல இருக்கணும். 2வது வருஷம் அடுத்த வகுப்பு போகணும். எப்பவுமே ஒரே வகுப்புல ஒரு 15 வருஷம் இருந்தானா அவனெல்லாம் உயிரோட வைக்கப்படாது. ஆண்டவர் உங்களை உயிரோட வச்சிருக்காருன்னா ஒரு கிருபையினால வச்சிருக்காரு. ஆத்துமாதாயம் செய்யாம அடுத்த வாரம் வரப்படாது. ஆண்டவர் பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நான் வட இந்தியாவுக்கு ஒரு 25,000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி
மார்ச் ஏப்ரல்லாம் பயங்கரமாக பண்ணேன். அதில் ஒரு ட்ரிப்பில் நான் வியாதிப்பட்டேன். வியாதிப்பட்டதுக்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியாவுக்கு போய் 7 மாநிலத்தில் உள்ள தலைவர்களுக்கு பிரசவம் பண்ணி தான் வந்தேன். பூரிங்க ஊருக்கு வரும்போது என்னால் நடக்க முடியலை. ஃபுட் பாய்சன் ஆகி டாக்டர் வந்து பார்த்து உங்களுக்கு ப்ரெஷர் கூடியிருக்கணும். எனக்கு எந்த காலத்தில் சுகரும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது. ஆனாலும் அதுக்கப்புறம் போனேன். போய் தலைவர்களெல்லாம் உருவாக்கி தலைவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் போனேன். சுவிசேஷ வேலை நம்முடைய பிரதானமான வேலை. அல்லேலூயா. இயேசுடைய பிரதான கட்டளை என்னது? வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்க போடுங்கன்னு இல்லை. வாரந்தோறும் வர்றது, சபைக்கு வர்றது ஒரு தப்பு கிடையாது. அது கண்டிப்பாக செய்யணும். இது அலட்சியமே படுத்தலை. ஆனால் நீங்க இயேசுடைய பிரதான கட்டளை என்ன? உலகம் அங்கே போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ண. அதான் ஆண்டோடைய பெரிய கட்டளை. நீங்களும் நானும் ஆண்டவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் அதுதான். சபைகளுக்கு போய் பிரசங்கம் பண்றேன். கேரளாவுக்கு போவேன், கன்னியாகுமரி போவேன். இந்த 2 வட்டாரத்தில் திருந்த மாட்டான்னு சொல்லுவேன். அங்கே போகும்போது அவங்ககிட்டயே சொல்லுவேன். புது புது கன்வென்ஷன் இந்த அம்மன் கோயிலில் கொடை நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க 3 நாளைக்கு. புது புது பிரசங்கம் கேட்பான். ஒருத்தன் திருந்த மாட்டான். பாஸ்டர்ஸும் திருந்த மாட்டாங்க, விசுவாசலும் திருந்த மாட்டேன். நான் போய் ஏசிட்டு தான் வருவேன். 3 நாள் பேசலை. ஆவியானவர் சில சமயம் பேசுறாரு, நிறைய தடவை ஏசுறாரு. திருந்த மாட்டாங்க. ஆனால் புது புது வியாக்கியானம் பண்ணணும். ஐயா வந்திருக்காரா? புது வியாக்கியானம் பண்ணணும். பழைய வியாக்கியானத்துக்கே திருந்தலையேடே, உனக்கு எதுக்கு புது வியாக்கியானம்? புது புது பிரசவம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க முதல்ல கீழ்ப்படிங்க. கைகளை வருத்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆத்ம ஆதாயம் செய்யாவிட்டால் நீங்க பின்மாற்றக்காரர். நல்லா ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியான கிரியை. 2வது நமக்குள்ள செய்யற காரியம், நம்ம ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது. ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26. சீக்கிரம் டக் டக்குன்னு வாசிங்க. ஒரே ஆள் வாசிக்கிட்டு இருக்கேன்னு. அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று, எப்படி ஜெபம் பண்ண வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்குள்ள இருந்து ஆவியானவர் ஜெபம் பண்றோம். நமக்கு தெரிஞ்ச காரியத்தை 4 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அவ்வளவுதான் நமக்கு முடியும். மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண முடியாது. மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணும்போது மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண முடியும். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணும், பகல் முழுவதும் ஜெபம் பண்ண முடியும். தமிழ்னா நமக்கு தெரிஞ்ச சில காரியங்கள் தான் ஜெபம் பண்ண முடியும். ஜெபத்தில் ஆண்டவர் புரட்சிகரமான மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பரிசு ஆமேன்னா என்ன இவ்வளவு பலவீனமான ஆமேனா இருக்குது. நீங்க தான் நிறைய பேருக்கு இடைஞ்சலா உட்கார்ந்துருக்கீங்க. நேரத்தோட கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிடணும். அல்லேலூயா. புது ஆளாவது வந்து சபை நல்லா இருக்கும். ஆமென். கொஞ்ச நாள் இருந்தாலும் சபையில உயிரா இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய சபையில நல்ல உற்சாகமா இருக்கணும். சிலர் நல்லா கை குலுக்கணும்னா நல்லா கை குலுப்பாங்க. சிலர் பார்த்தா செத்தவன் கை மாதிரி கொடுத்து வேணா குலுக்குங்க, இல்லாட்ட விடுங்கன்னு சொல்லுவாங்க. அவன் கையெல்லாம் குலுக்கப்படாது, தரிக்கணும். அமெரிக்காவில் நான் கலிபோர்னியா ஒரு மாகாணத்தில் பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். மெர்சட், கலிபோர்னியா. மெர்சட்ங்க ஊர்ல அமெரிக்காவிலே வெயிட்ல 2வது வெயிட் உள்ள ஒரு அம்மா அங்க இருக்கா. 5 பேர் உட்கார வேண்டிய பெஞ்சில் அந்த அம்மா ஒரு அம்மா தான் இருக்கா. வெளிப்படத்துல 7 மலையின் மேல் உட்கார்ந்து இருக்க ஸ்ரீன்னு இருக்குல்ல, இவ 7 மலையில உட்காராட்டாலும் 2-3 மலையிலேயாவது உட்காருவான். என் பிரசங்கத்தை கேட்டுட்டே இருந்த அந்த அம்மாவுக்கு ரொம்ப உற்சாகம். இந்தியாவிலேருந்து வர்றவன் எல்லாம் அழுது பேசுவான். நீ நல்லா ஜாலியாக பேசுறிய. அந்த பிரீச்சரோட நான் பேச வரும்போது என்னை கூப்பிட்டான். போய் என்ன எனக்கு ஒரு கை கொடுக்கு நான் பாருங்க. எனக்கு 3 நாளைக்கு கை வலி போகலை. அமெரிக்காவிலே அவ்வளோ வெயிட் உள்ள அம்மா அத்தனை வெயிட் என் உடம்புல ஏற்றிட்டாங்க. நான் தெரியாமல் அந்த அம்மா கையை கொடுத்துட்டு, நம்ம ஊரில் இப்படிலாம் பொம்பளைட்டுனா இப்படி தான், இதோட முடிஞ்சது. அமெரிக்காவில் அப்படி இல்லை. ஆணும் பொம்பளும் நம்ம கை கொடுப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க. நம்ம ஊரில் இப்படி பழக்கம் இல்லை தெரியுமா. நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக தெரியும். அவங்க நல்ல சகோதர அன்புல எப்படி செய்வாங்க, அப்படி கை கொடுத்து அப்படி கொடுக்கணும். அல்லேலூயா. நல்லா உயிராக இருக்கணும். எப்படி இருக்கே சிஸ்டர், ஏன் கேட்குறிய? தெரியாமல் கேட்டோம். காலங்காத்தால உங்க மூஞ்சில முடிச்சோம் பாருங்க. நல்ல உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்துல உற்சாகமா இருக்கணும். 3வது கலாத்தியர், நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றத்தை தர்றார். பரிசுத்தாய் வரும்போது கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ
அன்பின் கனியோ சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கணும். கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. சுபாவம் மாறி இருக்கா? கசப்பு மாறி இருக்கா? எல்லாத்தையும் அன்பா இருக்கிறோமா? சிலர் அப்படியே இருக்க மாட்டாங்க. நல்ல சபைக்குள்ளேயே சிலர்கிட்ட பேச மாட்டாங்க, அடுத்த சபையாட்ட பேச மாட்டாங்க, மாமியார்ட்ட மரமாக பேச மாட்டான். மாமியாருக்காக சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே ஜூலை மாதம் முடிவதற்குள்ள அத்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இவன் உயிரோடு இருக்கப்படாதுன்னு ஜெபம் பண்ணுறது தான். நிறைய மாமியார்களுக்காக மருமக ஜெபம் பண்ண காரணம் இதுக்கு தான். எப்படியாவது மாமியாருக்கு ஒரு வழி வந்துடணும் இந்த மாதத்தோடு, சரி ஆகஸ்ட் மாதத்தில் வரப்படாது. ஏன்னா இருக்கிற காலமெல்லாம் கசப். மாமியாராக இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்க, இல்லாட்ட மருமக ஜெபம் பண்ணி உங்களை காலி ஆக்கிடுவா. வாழ்க்கையில் நிறைய பேர் கசப்பு இருக்குது, பயங்கரமான கசப்பு. விசுவாசிகள் மேலே கசப்பு, சொந்தக்காரங்க மேலே கசப்பு. செத்தாலும் உன் வீட்டுக்கு போக மாட்டேங்க, செத்தா அவன் வீட்டுக்கு ஒரு கல்லறைக்குள்ள போயிரு. செத்தாலும் வரமாட்டேயா, செத்ததுக்கு அப்புறம் நீலாம் நடந்து போறீ, உங்க பெட்டியில் வச்சு தான் தூக்கிட்டு போவாங்க. சிலர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கசப்பு, வைராக்கியம், பொறாமை. ஒரு பரிசுத்தாவி பெற்றிருக்கணும், ஏதோ 2-3 வார்த்தை பேசுறதோடு சரி, அந்நிய பாசை. இவங்க சுபாவம் மாறலை. பரிசுத்தாவியான ஒரு ஆவியின் கனி. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, யாரு மேல எனக்கு கசப்பு இல்லை சொல்லுங்க. சொல்லும்போதே சிலருக்கு ஒரு மாதிரி தெரியும், இருக்கு 1-2 இருந்தாலும் சொல்றதுக்காக கையை வைத்திரம்னு இருப்பாங்க. யாரு மேலேயும் கசப்பு இருக்கப்படாது. ஆமென். நம்ம தீமை செய்தவங்க இருப்பாங்க, நம்மளை கேவலமா பேசுறவங்க இருப்பாங்க, மோசமா பேசுறவங்க இருப்பாங்க. யாரு மேலேயும் நம்ம கசப்பு இருக்கவே கூடாது. நமக்கு விரோதமாக நிறைய பேர் இப்போ பேசிட்டு இருப்பாங்க. இயேசு எப்படி யூதாஸ் காரியத்தை 3 வருஷம் வச்சு சமாளிச்சார். நம்மன்னு அவனை முதல் நாளே கிளப்பியிருப்போம். துரோகி, உண்டை வீட்டுக்கு பொங்க வைக்கிற பயங்கர பாவின்னு நினைப்போம். இயேசு கடைசி நேரம் வரைக்கும் யூதாஸ் மேலே அவனுக்கு கசப்பை அவர் வைக்கலை. அவன் செய்த பலனை அவனே நாண்டோண்டு செத்தானோடைய ஆண்டவன் நீ சாவ, உனக்கு நல்ல மரணம் இருக்கா அப்படி சொல்லவே இல்லை. கடைசி நேரத்தில் அவனை சிநேகிதனே என்ன தான் கூப்பிட்டார். வாழ்க்கையில் நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதுபோல நமக்குள்ள ஆண்டவர் செழுமையை தருகிறார். ஏற்கனவே சொன்னேன், நீ ஆதியாம இந்த யோவான்ல 7 வசனம் மறுபடி வாசிக்க வேண்டாம். 38-39 சொன்ன ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு இருக்குது. அப்போ செழுமை உண்டாகும் வாழ்க்கையில். ஒரு வறட்சியான வாழ்க்கை இருக்காது. நல்ல மகிழ்ச்சியா, சந்தோஷமா, சமாதானமா ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு செழுமையை தருகிறார். அது மட்டுமல்லாமல் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருகிறார். நல்ல தெளிந்த சத்தியத்தில் தெளிவு, சபையில் தெளிவு. பலர் பலவிதமான போதனைகளை இன்னைக்கு டிவியில் பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்பப்படாது. சபைக்கு போகாத, தசவாங்க கொடுக்காத, இப்படியெல்லாம் சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. டிவியில் கெட்டு போன ஆட்கள் நம்ம சபை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. டிவியில் நல்ல காரியம் வருது, கெட்ட காரியம் தான் அதிகமாக வருது. கிறிஸ்தவ சேனல்களில் பொய் சொல்கிறாங்க. கேசு கிறிஸ்து எங்கள் வீட்டில் வந்து பாயசம் கேட்டார், பரலோகத்தில் பாயசம் இல்லாமல் இங்கே வந்து பாயசம் கேட்க இவர் போட்டு கொடுக்க. பிதாவாகிய தேவனை நான் சிவகாசியில் பார்த்தேன், குமாரநாயகிய தேவனை விருதுநகரில் பார்த்தேன். இப்படி லூசுத்தனமாக பேசுகிறத நம்பி அங்கே கொண்டு போய் காணிக்க கொடுக்குற ஆட்கள் நம்ம விசுவாசி இருக்காங்க. இயேசு உங்களை தண்டிப்பாரோடைய பலனே கொடுக்க மாட்டார். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறாங்க, சபைக்கு போகாதன்னு சொல்கிறாங்க. இயேசு திரும்ப வரப்போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் டிவியில், இவங்களுக்கு தான் டிவியில் பிரபல்யமாக இருக்குது. நம்ம ஆட்கள் அதைத்தான் போய் பார்க்குறாங்க. எதை கேட்டாலும் தெளிவு இருக்கணும் உங்களுக்குள்ள. கல்யாணம் ஆகாமல் எத்தனை பேர் இருக்காங்க, பாதி பேருக்கு நம்ம ஃப்ரெண்டு தான். ஆனால் அதுதான் பிரதிஷ்டைன்னு எங்கேயுமே வேதத்தில் சொல்லலை. கல்யாணம் ஆகாத பரிசுத்தமாக இருப்பான், கல்யாணம் கட்டி ஒரு மனைவியோட 30-40 வருஷம் இருக்கதான் பெரிய பிரதிஷ்டை. ஆமாம், கல்யாணம் ஆகாமல் பேச்சுலர் இருக்கிறதுக்கு ஒரு பிரதிஷ்டையும் தேவையே கிடையாது. போகிற இடத்துல 2 சிஸ்டர் சமையல், 2 சிஸ்டர் துணி துவைக்க, இதுக்கு என்ன பிரதிஷ்டை? ஜாலியான லைஃப். ஒரு சிஸ்டர் சமையல் பண்ணி 30-40 வருஷம் அதை புசிக்கினாலே சாகவே சாவாங்க டைப்பில் சமையல் பண்ணி அதை சாப்பிட்டு ஒரு பாஸ்டர் உயிரோடு வாழ்கிறாருன்னா பரலோகத்தில் அவருக்கு தான் பலன் மிகுதி. ஏன்னா வேற எவனும் இதை சாப்பிட்டான்னா ஒரே மரத்தில் செத்தே போவான். இவர் தேவ மனுஷனாக இருக்கிறனால தான் உயிரோடு இருக்காரு.
ஆகவே பிரதிஷ்டை வாழ்க்கை என்பது சும்மா இவன் லூசுத்தனமா சொல்லதில்லை. இயேசு கல்யாணம் கட்டிட்டு சொல்ல, அவர் 33 வயசுல சேர்த்தார், நீ ஏன் 45 வருஷம் வரைக்கும் இருக்க, நீ சாகு. இயேசுவை போல தாடி மீசை வச்சோடனே இயேசுவா? அவர் தேவகுமாரன் கல்யாணம் பண்ண போயிட்டார், நீ நேரத்தோட போ. எதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு அவர் இயேசு கல்யாணம் செய்யல நானும் கல்யாணம் செய்யலைன்னு இருக்காது. இயேசு செத்தது போல சாகணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும், மேலே போயிடணும். சபை நல்லா இருக்கும். அல்லேலூயா. எவனும் கண்டதனமா லூசுத்தனமா பேசுறதெல்லாம் நம்பாதங்க. தெளிவு இருக்க வேண்டும். ரோமர் 8:1-4-5 வசனம் வாசிக்க வேண்டியல. ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். He leads us, he directs us. பரிசுத்த ஆவியானவர் சரியான காரியத்துக்கு நம்ம நடத்துவார், சரியான சபைக்கு நம்மை நடத்துவார், சரியான உபதேசத்துக்கு நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துவார். யோவான் 16:13-14. நம்முடைய வாழ்க்கையில ஒரு குழப்பமான ஆளாவே இருக்க மாட்டோம். நிறைய பேர் பரிசுத்தாய் பெற்றன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க. யாரையும் வீட்டில் ஏற்றி என்ன உபதேசத்தையும் கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இவங்களுக்கு தெளிவு இல்லை, இவங்களுக்கு வேத வசனம் தெரியலை. ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார் என்று யோவான் 16:14